வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோக ஜாதகமும் பௌர்ணமி சந்திரனும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் பல கமெண்ட்டுகள் வந்தது. அதில் பௌர்ணமி சந்திரன் என்னவாக பண்ணுறார், அதில் சூரியன் சுபத்துவமாக இருந்தும் அவர் ஏன் தந்தையை கொண்டு போனார், அதாவது அந்த ஜாதகம் இதுதான், இங்கே இருக்கும் ஜாதகம் இதுதான், அந்த ஜாதகத்தில் ஏன் தந்தை இறந்தார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க மேலே லிங்க் போடுறேன், போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், தாராளமாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்டு கொடுத்தீங்க. ஓகே, அதாவது ஒரு சில பேர் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் கொடுத்தீங்க, ஒரு சில பேர் சுற்றி வளைச்சி மூக்க தொடுறீங்கன்னு கமெண்ட் கொடுத்தீங்க. ஓகே, அதெல்லாம் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்தை வச்சு கொடுத்தீங்க. இந்த 9ஆம் இடம் கிட்டத்தட்ட ராகு மற்றும் சனியுடைய காம்பினேஷனில் பாபத்துவமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அப்பாவுக்கு ஆபத்து. காரகனாகிய சூரியன் இதுவரைக்கும் அந்த சூரியன் அவருக்கு கொடுத்தாங்க. அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக தயவு செஞ்சு இதுவரைக்கும் அவருக்கு உயிரை கொடுத்தது சூரியன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு ஜோசியம் புரியலை, இல்லை இதுவரைக்கும் கொடுத்தது தான் சூரியனு அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் போட்டாங்க. இதில் பெரும்பாலான உண்மையான ஜோதிடர்கள்லாம், நான் ஜோதிட ஆர்வலர்களை பற்றியே பேசலை, உண்மையான ஜோதிடர்கள் அப்படின்னா யாருன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க, வெளியில் இருக்கிற, அதாவது வெளியிலேருந்து வாடிக்கையாளர் வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க. அந்த மாதிரியான ஜோதிடர்களுக்கு 100% ஜாதகம் வரும். இந்த மாதிரி வரும், வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிறவங்களுக்கு வருமானா அந்த ஆர்வலர்கள் தான் தேடி போகணும் ஜாதகத்தை. ஏன்னா அவங்க கமர்ஷியலாக ஜாதகம் பார்க்க வரலை இன்னும். அவங்கக்கிட்ட யாராவது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு வந்தால் தான் உண்டே தவிர, இல்லை இவங்க தேடி போகணும், அவ்வளோதான். பட் கமர்ஷியல் ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஜாதகம் வரும். அந்த மாதிரி என்கிட்டையும் நிறைய ஜாதகங்கள் இருக்குது. பௌர்ணமி சந்திரனாக இருக்கும், பௌர்ணமி யோகத்தில் இருக்கும், இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு இருக்கும், இல்லை பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த ஜாதகங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லணுன்னா போட முடியாதுங்க. ஏன் போட முடியாதுன்னா, ஒரு ஜாதகத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா, அதாவது யூடியூப் மூலமாக நான் பதிவு பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா அந்த ஜாதகர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்கு மனம் இருக்காது, இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, அவங்களே ஒரு ஒருத்தரை இழந்ததுனால ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன் இழந்தார், ஏன் இப்படி இருக்கும்போது ஏன் இறந்து போனார் அப்படின்னு வராங்க. அவங்கக்கிட்ட போய், சார் உங்கள் ஜாதகத்தை கொடுக்குறீங்களா, நான் யூடியூப் போடணுன்னு சுயநலமாக என்னால் சிந்திக்க முடியாது. இல்லை நான் மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரேன் அப்படின்னு சுயநலமாக நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அது இது எல்லா கமர்ஷியல் ஜோசியர்கிட்டையும் இருக்கும். அந்த மாதிரியான சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில பேரை பற்றி எனக்கு தெரியாது, உடனே வீடியோ போடுவாங்க, ஒரு சில பேர் போடாமலும் இருப்பாங்க. ஏன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, ஸோ அவங்களெல்லாம் கமெண்ட் பண்ண முடியாது. பட் நான் இப்படி அதை கமலஹாசன் ரொம்ப அழகாக ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல சொல்லியிருப்பார், வெட்டியானுக்கு தெரியுமா சுடுகாட்டில் அழுகுறவங்களுடைய கவலை அப்படின்னு வரும். ஏன்னா வெட்டியானுடைய வேலை வேறு, போட்டு அடிக்கிறது எரிக்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது. அந்த ஜாதகர் வரும்பொழுது அவங்கக்கிட்ட, ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் நான் கேட்டிருக்கேன், சார் தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க இல்லை சார் வேண்டாம், எனக்கே நானே ரொம்ப கவலையில் இருக்கேன், வேண்டாம் சார். அது என்னை மறுபடியும் எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது எனக்கு நினைவு வந்துடும், அதனால் எனக்கு தாக்கமாக இருக்குன்னுவாங்க. ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தேர் ப்ரைவசி. அதன் அடிப்படையில். ஆனால் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அன்பர் கொடுத்தாரு, சார் நீங்கள் கட்டாயம் போடணும்னு சொன்னார், அவர் பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னார், அதனால் போட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் போடும்பொழுது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, இது ஒரே ஒரு ஜாதகம் மட்டும்தான் என்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பெரும்பாலும் நினைப்பீங்க. அது தவறுன்னு சொல்கிறதுக்காக தான் இது பீடிகை. பொதுவாக நான் அந்த பீடிகையே போட மாட்டேன்.
எல்லார மாதிரி நான் பீடிகே போட மாட்டேன். 30 நிமிஷம் வீடியோவில் 20 நிமிஷம் பீடிகை போட்டு 10 நிமிஷம் கண்டென்ட்டை சொல்ல மாட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட 25 நிமிஷமும் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் தெய்வம் அதையும் தாண்டி வெளியில் மனிதனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். அந்த மாதிரி சேர்ந்த ஜாதகம் தான் இது. 23 ஆகஸ்ட் நான் பண்ண லைவில் இந்த ஜாதகர் என்கிட்ட கேள்வி கேட்டார். சிறு வயதில் தாய் தந்தையை இழந்தேன், எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஜாதகத்தை எடுத்து போட்ட உடனே பளீர்னு கண்ணு திறந்தது பௌர்ணமி சந்திரன். ஏன்னா அது பார்த்த உடனே ஆஹா கரெக்டாக இருக்குதே அப்படின்னு பார்த்தேன். இந்த ஜாதகத்தை நான் போடும்பொழுது வந்த விமர்சனங்கள்லாம் நிறைய. மூக்கை சுற்றி தொடுறீங்க, அப்படி தொடுறீங்க, இப்படி தொடுறீங்க, சிம்பிளாக 9ஆம் இடம் வந்து சனி ராகு பாபத்துவமாக இருக்குதுன்றீங்க. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், 9ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப இயல்பாக இருக்குது. 9ஆம் வீட்டு காரகனாகிய சூரியன் பௌர்ணமி சந்திரன், அதே மாசி மாதம் பௌர்ணமி, இந்த ஜாதகத்துக்காவது புதன் மற்றும் சுக்கிரன் உச்சமாகி புதன் மற்றும் சூரியனை பௌர்ணமி சந்திரன், இதுக்கு புதனும் சுக்கிரனும் அங்கேயே இருக்கு, பௌர்ணமி சந்திரன். ரொம்ப பெரிய வித்தியாசமே கிடையாது. இந்த ஜாதகத்திற்கு தாய் மற்றும் தந்தை இருவரும் இழந்தார்கள். 4ஆம் வீடு சுபத்துவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் புதன் மற்றும் குரு 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டில் எந்தவித பாபத் தொடர்புகள் இல்லாமல் சுபத்துவம்னா அதானே, பாபத் தொடர்புகள் இல்லை. மற்றும் 9ஆம் வீடு ரொம்ப இயல்பாக இருக்குது. 9ஆம் வீட்டு காரகன் இயல்பாக இருக்காங்க. 4ஆம் வீட்டு காரகன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். அப்போது தாயும் தந்தையும் வேண்டுமானால் விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், ஜாதகரை விட்டு. ஏன்னா நமக்கு வந்து காரகன் நன்றாக இருந்து ஒரு சில பாவகம் கேட்டும்போது பிரிஞ்சு போயிடுவாங்கன்னாங்க. இங்கே பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் இல்லைங்க. இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஏன் இறந்தாங்க? ஜோதிடம் நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்லு. ஏன்னா இந்த மாதிரி விளக்கறதுக்கு அத்திப்பூத்தாப்பில் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம போய் கேட்க முடியாது. அதுக்கு தான் அந்த பீடிகையை போட்டேன். நான் போய் கேட்க முடியாது, நான் போட்டுமான்னு கேட்க முடியாது. என்கிட்ட வருது சொல்கிறதுக்கு என்னால், நான் ஒரு 10 ஜாதகத்தை எடுத்து என்னால் முன்னாடி இந்தா வச்சுக்கொண்டு தூக்கி போட முடியும். ஆனால் அந்த ஜாதகரை மனதில் கொண்டு நான் தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனம் கிடையாது. இந்தா பார்த்துக்கொண்டு தூக்கி போடுறதுக்கு மனம் கிடையாது. அதனால் சில சமயத்தில் இந்த பாபத்துவம் தலை தூக்கி நிற்குது. அதை தான் பிடிச்சிக்கிறீங்க. அது தவறான அணுகுமுறை. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அம்மா அப்பா 2 பேரும் இருந்துட்டாங்க. இந்த ஜாதகத்துக்கு நான் ஏற்கனவே விளக்கியிருக்கேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். மாரக தொடர்புகளை பற்றி விளக்கியிருக்கேன். இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், 9ஆம் வீடு ரொம்ப இயல்பாக இருக்குது. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 9க்கு 8இல் 9க்கு மாரகாதிபதியான குருவுடன் சேர்ந்திருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 13 டிகிரியில் சந்திரனுடைய சாரத்தில் குரு இருப்பார். அதுவே தப்பு. ஏன்னா குரு நின்ற வீட்டுக்கு சந்திரனே மாரகாதிபதி. வருவார். ஓகே, அப்போது இந்த இடத்துல மாரக தொடர்பு வந்துடுச்சு. மற்றும் 9ஆம் வீட்டுக்கு மறுமாரகாதிபதின்றது 7ம் 11ம் மாரகாதிபதி உபயத்துக்கு. ஸோ அப்போ 11ஆம் வீடுன்றது செவ்வாய். அப்போ அந்த குரு செவ்வாயை பார்ப்பது தவறு, 2வது பாயிண்ட். அதோட சனி பார்ப்பது அடுத்த தவறு, 3வது பாயிண்ட். ஏன் சனி பார்ப்பது தவறு? 9க்கு 8ஆம் அதிபதி மாரகாதிபதியை பார்ப்பது தவறு வந்துடுச்சா? ஸோ அப்போது இந்த ஜாதகத்தை வந்த உடனேயே ஆஹா டக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சாதே ஒரே மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு இந்த ஜாதகத்தை நான் உடனே தாய் தந்தை எப்போ இறந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த வீடியோவில் கொடுத்துட்டு சொன்னேன். இந்த ஜாதகத்துக்கு சந்திரன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரோடைய அமைப்பில் மட்டுமே இங்கே தந்தைக்கு மாரக அமைப்புகள் உருவாகும் அப்படின்றதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னேன். இந்த வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். சந்திரன், குரு மற்றும் செவ்வாய் கரெக்டாக சந்திரதசை 2008இல் தந்தை மரணம் அடைந்தார். சந்திரதசையில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராகு புக்தியில், சந்திரதசையில் ராகு புக்தியில், அடுத்ததே குரு புக்தி தான். ஸோ பேசிக்கலி அது ராகுவா குருவான்றது இன்னும் நான் லைவில் டீட்டெயில்டாக போய் எந்த மாதம் இறந்தார்னு கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. சரி ராகு கூட கரெக்டு தான். ஏன்
2 மாரகாதிபதியுடைய தொடர்பை பெற்ற ராகு இந்த 9ஆம் வீட்டுக்கு குருவும் செவ்வாயும் மாரகாதிபதியின் தொடர்பை பெற்று மற்றும் அஷ்டமாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு நடத்தி வைக்கும். மற்றும் 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானம் கெட்டுப்போச்சு, டோட்டலாக கெட்டுப்போச்சு. 4ஆம் வீட்டுக்கு 6, 8ஆம் அதிபதியின் தொடர்பை பெற்ற ராகுவாக வந்துடும், அதுவும் கெட்டுப்போச்சு. 6, 8 மற்றும் பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு வந்துடும். அது அப்போ இந்த ராகு 100% செஞ்சு வைக்கும் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் எல்லா பக்கத்துலேயும் எல்லா பாவகத்தையும் பார்க்கணும், ஒன்றை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு சுபத்துவத்தை இல்லை மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே 9ஆம் வீடும் சுபத்துவம், 9ஆம் வீட்டு காரகனும் சுபத்துவம். ஏன் அப்பா இறந்து போனார்? லக்னத்தை தப்புன்னு சொல்லிடலாமா? ஏதாவது 9ஆம் வீடு பாபத்துவமாக லக்னம் போடணுன்னா அப்புறம் எப்படி போடணும்? ஒன்று இந்த இடத்துல அவர் அப்படியே மேலே போய் கடக லக்னமாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா மகர லக்னமாக இருந்திருக்கணும். ஒன்று பின்பக்கம் 6 மணி நேரம் போகணும், இல்லை முன்பக்கம் 6 மணி நேரம் போகணும் பிறந்த நேரத்துக்கு. ஒன்று பின்பக்கம் 6 மணி நேரம் போகணும், இல்லை முன்பக்கம். அப்போ தான் 9ஆம் வீடு பாபத்துவமாக போட முடியும். அப்போ கூட 4ஆம் வீடு வராது, அம்மாவும் இறந்து போயிட்டாங்கல்ல. அப்போ 4ஆம் வீடும் பாபத்துவமாக இருந்திருக்கணும்ல. 4ஆம் வீடோ இல்லை 4ஆம் வீட்டு காரகனோ பாபத்துவமாக இருந்திருக்கணும்னு இல்லையே. 4ஆம் வீட்டில் குரு உக்காந்துட்டு இருக்காரு. நமக்கு தான் குரு பேசிக்காக நல்லவராச்சே. குரு பார்க்க கோடி நன்மை இல்லை, சுபத்துவத்தின் நாயகனே குரு தானே. அவர் பார்க்க கோடி நன்மை இல்லை. அப்போது இங்கே எப்படி அம்மா இறந்து போனாங்க? அப்போ பௌர்ணமி இதுக்கு கூட அம்மா இறந்ததுக்கு கூட அந்த லைவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், உங்கள் அம்மா சூரிய திசையில் தான் இறந்துருப்பாங்கன்னு இதே வார்த்தையை சொன்னேன். சூரிய திசையில் இறந்துருப்பாங்க. அதே சமயத்தில் குரு ராகு அல்லது குருவுடைய தொடர்பு கொண்ட குரு சூரிய தசையில் குரு புக்தியிலையோ இல்லை சனி புக்தியிலையோ இல்லை சந்திர புக்தியிலையோ தான் இறந்துருப்பாங்கன்னு. குரு சனி மற்றும் சந்திர புக்தியில் தான் உங்கள் அம்மா இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணது. தாய் இறந்தது 2000 நவம்பர், அதாவது சூரிய தசையில் ராகு புக்தியில் இறந்தார்கள். அவங்க அம்மா இறந்தாங்க. அகைன் அந்த ராகு திருப்பி குருவுடைய பார்வையில் தான் இருக்குது. யார் இறந்தாங்கன்றது பிடிக்கணும்ல. ஏன் இறந்தாங்கன்றதுக்கு ஏற்கனவே இது பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், 4க்கு மாரகத்தில் மாரகாதிபதியோட தொடர்பில் இருக்காங்க. 4ஆம் வீட்டுக்கு அஷ்டமாதிபதி சூரியனாக இருந்து அந்த சூரியனை மாரகாதிபதியான சந்திரன் பார்க்கிறார். மாரகாதிபதியான சந்திரன் பார்க்கிறார். மறுபடியும் புரிஞ்சுக்க, இந்த இடத்துல சுபத்துவம்னு எடுத்துன்னு வராதிங்க, டோட்டலாக கான்செப்ட் தவறாயிடும். ஜோதிடம் நிறைய ரொம்ப தூரம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பார்க்குறார். அதே மாதிரி தான் இங்கே சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு சூரிய தசையிலேயே அவருக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். சூரிய தசையிலேருந்தே அவருடைய அப்பாவுக்கு வருமானம் குறைஞ்சி உடல் ரீதியான பிரச்சனை கடுமையான பிரச்சனையில் ராகு திசையில் சனி புக்தி அதில் அவர் இறந்து போனார். அதுக்கு சுக்கிரனுடைய அந்தரத்தில் இறந்து போனார்ன்றதை சொன்னேன். இறந்து போனார், ஏன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள். ஆனால் அது வந்தது கிட்டத்தட்ட சந்திர தசையிலேயே அவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும்ன்றத அந்த வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஜாதகத்தில் பாருங்கள், தருமபுரியில் பிறந்திருக்காரு. டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், பிறந்திருக்காரு. ஏன்னா பொது வெளியில் லைவில் இவர் கேட்டிருக்காரு, அதனால தான் போடுறேன். இல்லைன்னா சர்வ நிச்சயமாக போட்டிருக்கேன், கழுத்தறுத்தாலும் போட்டிருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஜாதகத்தை. ஒருத்தருடைய மனக்கவலை இன்னொருத்தர் அதை வச்சு விளக்கிறது, அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடுறதுன்றதை விட ஒரு மட்டமான புத்தி எதுவுமே கிடையாது நினைக்கிறவன் நான். ஸோ அதனால் நான் போட மாட்டேன். பரவாயில்ல, எனக்கு தெரியலன்னு நினச்சா கூட பரவாயில்ல, ஆனால் நான் போட மாட்டேன். தெரியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே பாபத்துவம் இல்லையே, ஏன் அப்பா அம்மா இறந்தாங்க? எங்கேயுமே இல்லையே. லக்னம் தப்புன்னு சொல்லவே முடியாதே, லக்னம் தப்புன்னு சொல்லவே முடியாதே. 9ஆம் வீடு பாபத்துவம் இல்லை, 4ஆம் வீடு பாபத்துவம் இல்லை. அப்படியே இருந்தாலும் லக்னம் 12 டிகிரியில் இருக்குது. 1 மணி நேரமாக தள்ளி போடுவீங்க 1997 பிறந்தவருக்கு, 25-26 வயசு இருக்கிறவங்களுக்கு. நமக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல வரலைன்னா செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டிக்கக்கூடாது, கண்டிப்பாக வெட்டிக்கக்கூடாது. வேறு நல்ல செருப்பாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இந்த அமைப்பு என்ன, மாரகாதிபதியின் தொடர்பு, அவ்வளோதாங்க. அந்த மாரகாதிபதியை இந்த வீட்டுக்கு சந்திரனும் 6ஆம் அதிபதி ஆகிடுறார். அதனால் ஸோ அப்போ ஜாதகத்துக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க? இப்போ தான் இவர் இந்த சமயத்தில் இறந்து போகிறாருன்னு சொல்லுவீங்களா? தேவை இல்லை.
அதை யாராலையும் சொல்ல முடியாது, தெய்வத்தை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லலாம், கொஞ்சம் மெனக்கட்டா சொல்லலாம், ஆனால் இருந்தாலும் அது தேவையில்லை. ஆனால் எப்படி சொல்லலாம்? ஐயா, உங்கள் அம்மாவுக்கு உன்னுடைய சூரிய தசை உங்கள் அம்மாவுக்கு நல்ல தசை இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, உங்கள் அம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் போதுமே. சில கண்டங்கள் உண்டு சூரிய தசைகள்னு சொன்னால் போதுமே. சந்திர தசை ஆரம்பித்த உடனே ஐயா உங்கள் அப்பாவுக்கு நல்ல தசை இல்லை, ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னால் போதுமே. அது போதுமே. ஜோதிடத்தில் உங்கள் அப்பாவுக்கு நல்ல திசையில், அதுவும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த புக்திகள், இந்த ராகு புக்தி, செவ்வாய் புக்தி, குரு புக்தி, இந்த 3 புக்தியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக இருக்கணும்னு சொன்னால் போதுமே. ஸோ இதுதான் ஜோதிடம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் இருந்தால் அழுத்துங்க. ஓகே, பட் இந்த டைலாகை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், சொல்லணுமா இந்த வீடியோவில்னு யோசித்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, காலத்தின் கட்டாயம். இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கிற வீடியோ போய் ரீச் ஆக மாட்டேங்குது. வரும் பாபத்துவம்ன்ற வீடியோ கிட்டத்தட்ட பயங்கரமாக போய் ரீச் ஆகுது. ஏன் அப்படின்னா ஜோதிடமே எளிமையாக்கி எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்படி புரிய வைக்கிறது? எளிமை கிடையாது ஜோதிடம். பாபத்துவம்னு சொல்லவங்க இந்த இடத்துல பாபத்துவம்னு சொல்ல முடியாது. நான் தான் மாரக தொடர்புகள்னு சொல்கிறேனே, மாரக தொடர்புகள், பாதக தொடர்புகள் இதுதான் நிர்ணயம் செய்யும். எந்த அமைப்பில் அம்மா இறப்பாங்க, எந்த அமைப்பில் அப்பாவுடைய பிரச்சனை வரும், எந்த அமைப்பில் ஜாதகருக்கே பிரச்சனை வரும், அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும், இது சொன்னால் போதுமே. கண்டம் இருக்குன்னு சொன்னால் போதுமே. அப்போது இதுக்காக தான் இந்த 2 ஜாதகத்தையும் பக்கத்தில், ஏன்னா ஒரே மாதம் மாசி மகம் கிடையாது, மாசியில் மாதத்தில் வந்த பௌர்ணமி, ஒரே அமைப்பு. ஓகே, கிரகங்கள் மட்டும் வேறு, ஆனால் பௌர்ணமி தான். அதை புரிஞ்சுக்கணும். ஒரே அமைப்புகள். இந்த வீடியோவுக்கு கமெண்ட் கொடுத்தவங்க இந்த வீடியோவுக்கு தர மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா சும்மா அப்படியே மேக்கப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவுக்கு 3 லைனில் கமெண்ட் கொடுக்க முடியாது. இதனால தான் இறந்து போனாங்கன்னு கமெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா 9ஆம் வீடும் நல்லா இருக்குது, 4ஆம் வீடும் நல்லா இருக்குது. இங்கே தான் 4ஆம் வீட்டில் குரு 6ஆம் அதிபதியாக உக்காந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க சார், அது என்னுடைய பழக்கம், நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆதிபத்தியம் காரகம் அந்த கிரகம் யாருன்றதை பொறுத்து தான் வரணும். குருவாக இருந்தாலும் 6ஆம் அதிபதினா 6ஆம் அதிபதி கெடுப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கே உக்காடுறாரு, எப்படி இருக்காரு, யார் கூட சேர்றாருன்றதை பொறுத்து. இந்த ஜாதகத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம், வாயை மூடிட்டு கொடுத்தோன்னா என்ன சொல்லுவாங்க இந்த ஜாதகத்துக்கு? அம்மா அப்பா ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க, அம்மா அப்பா நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மா அப்பாவுக்கு யோகம்னுவாங்க. இதுதான் உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. வேணா முயற்சி பண்ணி பாருங்கள், இதுதான் உண்மை. ஸோ அப்போ எதில் உள்ளது ஜோதிடம்? இதை நம்ம தான் கண்டறியணும். புரியுதுங்களா? சரியான பாதையில் ஜோதிடத்தில் எங்கெங்கே என்னென்னன்றதை சின்னதாக தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய பார்வைக்கு நான் ஒரு பார்வையில் பார்த்தேன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஜாதகத்தை என்னால் கணிக்க முடியும். என்னாலாம் 10 செகண்ட் 5 செகண்ட்லலாம் கணிக்க முடியாது. அதெல்லாம் பகிரங்கமாக ஒத்துக்கிறேன், கணிக்க முடியாது. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குன்றதை பார்த்துட்டு பலன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஆனால் அதே சமயத்தில் வேறு மாதிரியாக நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு பலன் சொல்லணும்னா கொஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான கிரகங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதிபத்தியம், காரகம், மாரகம், பாதகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தொடர்பு பற்றி பார்க்க வேண்டும். சார அமைப்புகளும் பாருங்கள் கண்ணாப்பண்ணான்னு இருக்கும், சஷ்டாஷ்டகமாக இருக்கும். நான் இப்போ எப்பவுமே சொல்லுவேன், இந்த சஷ்டாஷ்டக சாரம் 7.5 கொடுக்கும்னுமே. சஷ்டாஷ்டக சாரம் 7.5 கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அத்தி பூத்தாப்பில் யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், அதுக்கும் வேறு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 ஜாதகம் வந்திருக்கு, பார்ப்போம். இது போலவே இன்னொரு ஜாதகம் ஏதாவது லைவில் வருமாயின் அவங்களே போடுங்கன்னு சொல்லுமாயின் இந்த 2 டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தையும் போட்டு கூட ஏன் அம்மா அப்பா அமைப்புகள்னு நான் சொல்கிறேன். இந்த 4ஆம் வீட்டுக்கு பிரச்சனை சார், இந்த கிரகம் இப்படி இருக்கிறது, பௌர்ணமி இருக்கிறது 4ஆம் வீட்டுக்கு பிரச்சனை, அந்த இடத்துல சுபத்துவத்தை கொண்டு வராதீங்க. சரியா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.